ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனி குருஜி சேனல். இன்னைக்கு நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தில் வந்து அனிமே அப்டேட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கண்டிப்பான முறையில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆக போகுது. ஸோ உங்களால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப், அதாவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிரும். ஸோ கண்டிப்பான முறையில் பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உதவியாக இருக்கும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன அனிமே அப்டேட் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தியேட்ரிக்கல் அனிமேஸ்லாம் நம்ம என்னென்ன அப்படின்றத வந்து முதல் செக் பண்ணிடலாம். ஸோ இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 தியேட்ரிக்கல் அனிமே வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டீமன் ஸ்லேயரோடைய முகன் ட்ரெயினோடைய அந்த படம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து ரீரிலீஸ் பண்ணுறானுங்க நம்ம இந்தியன் தியேட்டர்ஸில் வந்து எப்போனா June 13 ரிலீஸ் பண்ணுறானுங்க. ஸோ பக்கத்தில் ஏதாவது பிவிஆர் சினிமாஸ் ஏதாவது இல்லை ஒரு போனிக்ஸ் இந்த மாதிரி மால்லாம் இருக்குன்னா அப்படின்னா அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பான முறையில் 4K குவாலிட்டியில் தான் ரிலீஸ் பண்ணுறானுங்க. ஸோ வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானில் ரிலீஸ் ஆகும்போது அந்த இதெல்லாம் இந்தியன் தியேட்டர்ஸில் வந்து அந்த அளவுக்கு ஃபேமஸ் இல்லை அந்த டைமில். ஸோ அதனால் ஜப்பானில் ரிலீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ இந்தியன் தியேட்டர்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரீரிலீஸ் கொண்டு வந்திருக்கானுங்க அப்படிங்கிறனால கண்டிப்பான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ சூப்பராகவே இருக்கும். ஏன்டா ஓகே அப்படி சொல்கிறேன், அதான் மூவியை நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன்டா, அப்புறம் எதுக்குடா அங்கே போய் பாரு அது சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா படத்தை சொல்லலைங்க, அது நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபேன்ஸ் பேஸ்லாம் நிறைய பேர் அங்கே உட்காந்துருப்பாங்க. டீமன் ஸ்லேயருக்குன்னு நிறைய ஃபேன் பேஸ் இருப்பாங்க. ஸோ உங்கள் கூட வந்து நிறைய பேர் வந்து அந்த தியேட்ரிக்கல் ஃபுல்லாக உட்காந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் ஆகும். இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்களா, இப்போ நம்ம அந்த இடத்துமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக இருக்கும். நீங்கள் தனியாக ஒரு அனிமே பார்க்குறதுக்கும் ஃப்ரெண்ட்ஸோடு ஒரு அனிமே பார்க்குறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லையா. ஸோ நிறைய நம்ம அதுக்கு வந்து இந்த டாக்ஸ் சொல்லுவோம், ஸோ இது நல்லா இல்லை இது நல்லா இருக்குது ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு பார்க்கும்போது ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா தேட்டரில் பார்க்கும்போதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் க்ரௌடோடு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு தனியான ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். ஸோ June 13 ரிலீஸ் ஆகுது. ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு பிவிஆர் இல்லை லினக்ஸ் மாலில் போய் பாருங்கள், சூப்பராகவே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துலேயே June 27 நருட்டோவுடைய நிஞ்சா ஸ்டார்ம் அப்படிங்கிற ஒரு மூவி வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். நருட்டோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, படம் வந்திருக்கு போய் பாருங்கள். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை கொண்டு வந்து போடுறானுங்க, சரி பரவாயில்ல. ஹிந்தியில் டப் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு தமிழ் டப் பண்ணி கொண்டு வரணுன்ற ஒரு இது இல்லையா. ஏன்னா தமிழ்லேயும் அந்த அனிமே வந்து கொடுக்குறானுங்க. ஸோ தமிழ்லேயும் கொடுத்தா நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு இது கூட இல்லாமல் சுற்றுறானுங்க அவனுங்க, ஹிந்தியில் மட்டும் டப் பண்ணி போடுறானுங்க. ஸோ அது நம்ம ஓரளவுக்கு நம்ம தமிழ்நாட்டிலையும் ஓரளவுக்கு சக்ஸஸ் ரேட் ஆச்சு இந்த அனிமே வந்து அப்படின்னா கண்டிப்பான முறையில் நெக்ஸ்ட் அனிமேஸ் மூவி, அதாவது நருட்டோவில் நிறைய மூவி வந்து இந்தியன் தியேட்டரில் லான்ச் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேபி ஃப்யூச்சரில் வேணால் தமிழ் டப் கொண்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மூவிக்கு தமிழ் டப் கொடுக்கல அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சின்சானோடைய த ஸ்பைசி கட்சுகா டான்சர்ஸ் அப்படிங்கிற இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ரிலீஸ் ஆக போகுதுன்னா ஜப்பானில் August 8 ரிலீஸ் ஆக போகுது. இந்தியன் தியேட்டர்ஸில் வந்து அக்டோபரில் வந்து ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பான முறையில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் டப் வரும். ஏன்னா சின்சானோடைய ஒரு மூவி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகி தமிழில் ரிலீஸ் ஆகி வந்து பார்த்திங்கன்னா சக்கப்போடு போட்டுச்சு. நம்ம இந்தியன் தியேட்டர்ஸ் ஓவரால் கலெக்ஷனே வந்து பார்த்திங்கன்னா 6 crores வந்து எட்டிருச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய லாபமானது தான் நம்ம இந்தியன் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இதாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ கண்டிப்பான முறையில் வரும்போது இதை விட அதிகமாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நல்லா குவாலிட்டியாக டப் பண்ணி கொடுப்பானுங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள், வரும்போது அக்டோபர் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ வரும்போது செக் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம என்ன அனிமே மூவி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுஜுட்சு கைசனோட மூவி ஹிடன் இன்வெஸ்ட்ரி வந்து ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போதைக்கு அந்த வேலை தேட்டரில் வந்து ஜப்பானில் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. நம்மளுக்கு வந்து இந்தியன் தேட்டருக்கு வந்து அவங்க அனௌன்ஸே பண்ணல. ஸோ நார்த் அமெரிக்காவில் 6ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுலேயுமே ரிலீஸ் ஆகிருக்கும் இங்கிலீஷ் டப்பில். ஸோ இப்போ இந்தியன் தேட்டர்ஸ்க்கு வந்து அவங்க ஷெடியூல் பண்ணாத காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான்லேயே தேட்டர் கிடைக்குமோ நிறைய பேர் சுற்றி தர்றாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே லீக் ஆகாமல் அவ்வளோ பாதுகாப்பாக போய்கிட்டு இருக்கு. ஸோ ஜப்பானில் 3 நாளில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது 3 நாள் கலெக்ஷன் மட்டும் எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா 1.4 மில்லியன் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா விசிட்டர்ஸ் வந்து அந்த படத்தை பார்த்துருக்காங்க. ஸோ என்ன ப்ரோ, அது ஆல்ரெடி இப்போ வந்த மூவி தானே, அதுக்கு ஏன் ப்ரோ நிறைய பேர் போய் பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபைட்டிங் சீன்ஸ்லாம் நிறைய எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அங்கேருந்து ரிவ்யூ வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜுஜுட்சு கைசனில் முடிஞ்சதுக்கப்புறம்
ஒரு ஃபன்னி மூமெண்ட் மாதிரி ஒரு கொஞ்சம் நேரம் போடுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஃபன்னி எமோட்ஸ்லாம் வந்து அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் நிறைய ஆட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க கடைசியில். ஸோ அதனாலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஜுஜுட்சு கைசன் ஃபேன்ஸ் வந்து போய் செக் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ இந்தியன் தேட்டர்ஸ்க்கு வராது. ஸோ கிரன்ச்ரோலில் மூவியாக ரிலீஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நானும் பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸோடைய அனிமேட்டட் சீரிஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கானுங்க. ஸோ வரும்போது கண்டிப்பான முறையில் 2026 தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கானுங்க. ஸோ இந்த வருஷத்தில் வந்து ரிலீஸ் ஆகாது. அதோடைய ஒரு விஷுவல் போஸ்டருமே ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் தரப்புலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இதுவுமே அப்டேட் வந்திருக்கு. நெட்ஃப்ளிக்ஸ்லேன்னு சொல்ல முடியாது, நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆக போகிற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அனிமேயோடைய மூவின்னு சொல்ல முடியாது, சீரிஸு. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருக்கானுங்க. நம்மளுடைய ஒன் பீஸோடைய லைவ் ஆக்ஷன் சீரிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது சீசன் 1 ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆகிருக்கு. சீசன் 1 தமிழ் டப்பில் இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியுமா என்னன்னே தெரியல. தமிழில் அவ்வளோ அவைலபிளாக இருக்குது. எது வரைக்கும் வந்து கவர் பண்ணியிருப்பானுங்க அப்படின்னா, பைரட்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த வில்லேஜை காப்பாற்றுவானுங்களே, ஸோ அது வரைக்கும் கம்ப்ளீட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதோட சீசன் 2 வந்து பார்த்திங்கன்னா இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கானுங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சாப்பரை வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கானுங்க. சாப்பரோட ஃபுல் சிஜிஐ ஒர்க் வந்து முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவனை வந்து பேச சொல்லியிருந்திருப்பானுங்க. வந்து தலைவன் வந்து பேசி இந்த மாதிரி டாக்டர் எங்க அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருப்பான். டாக்டர் இல்லையே எங்கே போச்சேன் அப்படின்னு சொல்லி, அது நீ தான்டா டாக்டரே, நான் தான் டாக்டரா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன்னி இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பானுங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள், சூப்பராகவே இருந்துச்சு. ஒரு 30 செகண்ட்ஸ் கிளிப்பு தான் இருக்கும். ஸோ ஆல்ரெடி அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேஸ்ட் மெம்பர்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. யாருன்னா மிஸ்டர் ஜீரோக்கு வந்து ஜோய் மங்கர்லியோ அப்படிங்கிறவர், அப்புறம் மிஸ் ஆல் சண்டே, அதான் நம்ம ராபின் தான். ஸோ அதுக்கு வந்து ஜெரா அபோவே அப்படிங்கிறவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேஷ் மெம்பர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தானுங்க. ஸோ இப்போ தான் சாப்பருக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கானுங்க. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பருக்கு வந்து சிஜிஐ ஒர்க்லாம் இல்லை, நம்ம ராக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு நம்மளுடைய சாப்பருக்கு வந்து நடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ மேபி அது கூட உண்மையாக கூட இருந்துக்கலாங்க. ஏன்னா நம்ம சாப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய பல்கான ஒரு பாடிக்கு போவான்ல, ஸோ அந்த டைமில் கூட நம்ம ராக்கை கொண்டு வர மாதிரி இவங்க கூட அமைக்கலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ராக்கு இதில் இடம் பெற்றிருக்க மாதிரி அங்கங்கே நிறைய இமேஜஸ்லாம் கிடச்சிச்சு. ஸோ அது உண்மையானு தெரில. ஸோ அதை மட்டும் சொல்லிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மந்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அனிமே ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதில் பர்டிகுலராக நிறைய ரொமான்டிக் அனிமேஸும் இருக்குது. ஸோ என்னென்ன அனிமேலாம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத இந்த வீடியோலாம் ஃபுல்லாக பார்த்துருவோம். என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா மை ட்ரெஸ் ஆஃப் டார்லிங்கும் வந்து பார்த்திங்கன்னா சீசன் 2 இந்த ஜூலை மந்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்கானுங்க. ஸோ ஜூலை 5 வந்து ரிலீஸ் ஆக போகுதுங்கிற எக்ஸாக்ட் டேட்டையுமே வந்து சொல்லிட்டானுங்க. ஸோ அதுக்கான ட்ரெய்லருமே யூடியூப்பில் இப்போ அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பார்க்காதங்க, செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் கப்புள் ஆஃப் குக்கீஸும் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற சொல்லியிருக்கானுங்க. ஸோ அதுக்கூட டேட்டும் சொல்லலை. ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆக போகுதுங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் ரெண்ட் அ கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது இந்த அனிமே வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் தான் ரிலீஸ் ஆக போகுது. இது 3 வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொமான்டிக் அனிமே. கண்டிப்பான முறையில் மை ட்ரெஸ் ஆஃப் டார்லிங்க்கும் கப்புள் ஆஃப் குக்கிங்குமே தமிழ் டப் வந்துடும். ஆனால் நம்ம ரெண்ட் ஆஃப் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற இந்த அனிமேக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் டப் வருமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 3 சீசன் இது வரைக்கும் இருக்குது. ஆனால் ஹிந்தியில் மட்டும் டப் பண்ணியிருக்கானுங்க. ஸோ மேபி வராதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா ஒரு சீசனாக இனிமேல் விட்டால் கூட வந்து பார்த்திங்கன்னா அதுக்கே ஒரு 4 இல்லை 5 6 மாதம் எடுத்துருவானுங்க கிரன்ச்ரோலு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சீசன் 4 தமிழ் டப் கொண்டு வரது சான்சஸ் இல்லை. ஆனால் அந்த மாதிரி கொடுத்துருக்கானுங்க. நம்ம டீமன் ஸ்லேயர் சீசன் 1 இல்லாமல் சீசன் 2க்கு டேரெக்டாக கொடுத்தானுங்கல்ல, அதே மாதிரி அப்புறம் பிளாக் பட்லருங்கிறதுக்கும் சீசன் 1 2 3 ஸ்கிப் பண்ணிட்டு டேரெக்டாக 4 கொடுத்தானுங்களே. ஸோ அது மாதிரி கூட அவங்க கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மந்தில் இன்னொரு அனிமையும் ஷெடியூல் பண்ணியிருக்கானுங்க. அதான் நம்ம டாக்டர் ஸ்டோனோடைய சயின்ஸ் ஃபியூச்சர். இதோட கோர் 2, அதாவது கோர் 1 வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி ஸ்டார்டிங் ரிலீஸ் ஆகிருக்கும். ஸோ செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. இதோட கோர் 2 வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்டோபர் அதாவது ஜூலை மாதத்தில் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ வரவங்க எல்லோரும் கண்டிப்பான முறையில் செக் பண்ணி பாருங்கள். ஜூலை 10th ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டானுங்க. ஸோ ஸ்கோர் 1 பார்த்துட்டு வெயிட் பண்ண முடியாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் இன்னும் கொஞ்ச நாள் தான் வெயிட் பண்ணுங்கள். ஸோ கோர் 2 அதாவது பார்ட் 1 முடிஞ்சு பார்ட் 2 வரப்போகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டாம் அண்ட் ஜெரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனிமே வந்து பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஸோ டாம் அண்ட் ஜெரி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க சின்ன வயசில், 90s கிட்ஸோட ஃபேவரட்டாகவே இருக்கும். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு கார்ட்டூனு. ஸோ அந்த கார்ட்டூனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அனிமே பண்ண போனதா அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. அதுக்கு ஒரு சின்ன ஒரு கிளிப்மே ஆட் பண்ணியிருந்தாங்க ட்ரெய்லர் மாதிரி. அதையும் செக் பண்ணி பார்க்குறவங்க செக் பண்ணி பாருங்கள், சூப்பராகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன அனிமே அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கைஜு நம்பர் 8 இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு வந்து
நியூ விஷுவல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க. ஸோ அதோடைய போஸ்டர் லுக்கு வந்து நான் அட்டாச் பண்ணுறேன், ஃபுல்லாக பாருங்கள். ஆல்ரெடி ஒரு போஸ்டர் கொடுத்துருந்தானுங்க, அதையும் கூட அட்டாச் பண்ணுறேன். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மந்தில் வந்து பார்த்திங்கன்னா ஷெடியூல் பண்ணியிருக்கானுங்க 2025. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக இவ்வளோ இருக்குது. ஜூலை மந்தில் ப்ராஜெக்ட் மட்டுமே இவ்வளோ ப்ராஜெக்ட் இருக்குது சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெர்சரக் ஆஃப் குளூட்டனி அப்படிங்கிற இந்த அனிமையோட சீசன் 2 வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷனில் போய்கிட்டு இருக்கு. ஸோ ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு அப்படிங்கிறனால கண்டிப்பான முறையில் 2026 இல்லை 27 வந்து பார்த்திங்கன்னா இந்த அனிமே நீங்கள் எதிர்பார்க்கலாம். சீசன் 1 ஆல்ரெடி தமிழ் டப் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுழலவனையும் சொல்ல முடியாது, ஆனால் அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எவ்வளோ ஹை பவரான பவர் இருக்குமோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுலேயும் ஹீரோக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு அனிமே தீமில் தான் இருக்கும். ஒரு இசக்காய் பேசுகிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் ரியன் கார்டெலாம் இருக்க மாட்டான். ஸோ அதை தவிர்த்து அந்த உலகம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ வந்து பறக்காங்க அதை செக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். சீசன் 1 சூப்பராகவே இருக்கும். ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க, அதுக்கு சீசன் 1 வந்து ரொம்ப நாள் ஆச்சு. சீசன் 2 வராதுன்னே ஃபேன்ஸ் இதில் பார்த்துட்டாங்க. ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சீசன் 2 அனௌன்ஸே பண்ணியிருக்கானுங்க, அது ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு, ப்ரோ கிரன்ச் ரோலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக அனிமேவே ரிலீஸ் பண்ண மாட்டுறாங்களே, என்ன ப்ராப்ளம் ப்ரோ? ஒரு 5 அனிமே வருது, அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்ஸுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஒரு அனிமே மாதிரி இருக்க மாட்டேங்குது, ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான ரீசன் வந்து என்ன ப்ரோன்னு வந்து பார்த்திங்கன்னா இனிமே வரப்போது இந்த நடு பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மிடில் ஆஃப் த மந்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த அனிமே அவ்வளோ வரலை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வரப்போகிற அக்டோபர் மந்த்லேயோ இல்லை ஆகஸ்ட் மந்த்லேயோ வரப்போகிற அனிமேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி சொல்ல போனால் இந்த ஹைட்ரஸ் ஆஃப் டார்லிங்கு, கப்பல் ஆஃப் குக்கீஸு, அப்புறம் டாக்டர் ஸ்டோனு, கைஜி நம்பர் 8 இப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ அனிமே வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மந்த்லேயுமே ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதுக்குலாம் ஆல்ரெடி தமிழ் டப் இருக்குது. ஸோ கண்டிப்பான முறையில் கோர் 1 கோர் 2 வரும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பான முறையில் தமிழ் டப் கொடுத்து ஆகணும். ஸோ அதனால அவங்க வந்து அந்த ப்ராஜெக்டில் வந்து ஃபுல் மோட்டிவாக இறங்கியிருப்பானுங்க. ஸோ அதனால் கூட நம்மளுக்கு வந்து நான் இந்த மந்தில் வந்து அனிமே வந்து கொஞ்சம் குறைச்சி கொடுத்துருப்பானுங்க. மேபி நம்மளுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம ஹிந்தி சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் அதிகமாக எப்போவுமே கொடுக்குற அனிமேஸை விட கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பான முறையில் ஜூலை மந்த்து எண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அனிமேஸ்லாம் தமிழ் டப் கொடுப்பானுங்க. ஸோ நீங்கள் ஜூலை மந்த்தில் நம்ம இந்த அனிமேஸ்லாம் ஷெடியூல் பண்ணும்போது என்னென்ன அனிமேலாம் ஷெடியூல் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற சொல்லிடுறேன். ஸோ கண்டிப்பான முறையில் இந்த அனிமேஸில் இருக்க போகுது மைண்ட்ராஃப்ட் சாப்பிட்றாரு நீங்கள், கப்பல் ஆஃப் குக்கீஸு, அப்புறம் டாக்டர் ஸ்டோனு, கைஜி நம்பர் 8, அப்புறம் டான்லாம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இவ்வளோ அனிமேஸ் வந்து ஜூன் மாதத்தில் மட்டுமே ரிலீஸ் ஆகுதுங்கிற காரணத்தினால மட்டும்தான் ஸோ வந்து பார்த்திங்கன்னா அனிமேஸோடைய தமிழ் டப் வந்து இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணியிருப்பானுங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்த் மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன்லாம் பண்ணுறத கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் மந்த் நிறைய அனிமேஸ் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஏன்டா இந்த மந்த்து அவ்வளோவா நான் யாருக்குமே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இல்லை, ஒரே ஒரு அனிமே தான் ஒரு புது அனிமே கொண்டு வந்தானுங்க, மிச்சம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு அனிமேஸ் தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், நிறைய அனிமேஸ் கண்டிப்பான முறையில் ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுவானுங்க. அனிமே டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அனிமே ஷெடியூல் பண்ணியிருக்கானுங்க, ஆனால் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறானுங்கன்னு தெரியல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பான முறையில் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேனலில் 1000 சப்ஸ்கிரைப் ரீச் ஆக போகுது. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு இதாக இருக்குது. அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து உடம்பும் சரியில்லை. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸுமே ஒரு மாதிரி குணம்னு இருந்திருக்கும். ஸோ மன்னிச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து பெறுவது நான் உங்கள் அனி குருஜி.